அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது சந்திக்கிறார். கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு அன்புமணி ராமதாஸ் வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், இந்த சந்திப்பு தொடர்பான முக்கிய விவரங்கள் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகும் வகையில் அதிமுக தற்பொழுது பாமக கூட்டணியினை உறுதி செய்வதற்காக தற்பொழுது பாமகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். 2 தினங்களுக்கு முன்னதாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் 2 நாட்கள் வந்து சென்றிருந்த நிலையில் இன்றைய தினம் பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அந்த கட்சியினுடைய பாமகவினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் மற்றும் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல முக்கிய நிர்வாகிகள் திலகபாமா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அதிமுக உடனான அந்த கூட்டணியில் இன்றைய தினம் ஒப்பந்தம் உறுதியாகும் எனவும் இன்றைய தினம் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிவு செய்யப்படுவதற்கான இந்த சந்திப்பு இருக்கும் என பாமக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுகவுடனான அந்த கூட்டணியில் 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியிலும் அதே போன்று அதிமுக தனித்தும் போட்டியிட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருந்த பாமக மீண்டும் அதிமுக கூட்டணியில் இணைவதற்காக தற்பொழுது இந்த சந்திப்பு முதற்கட்டமான சந்திப்பாக இன்றைய தினம் பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பு மிக முக்கியமானதாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் 2 தினங்களுக்கு முன்னதாகத்தான் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருகை தந்து சுமார் ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக எஸ்பி வேலுமணியை சந்தித்தும் பேசியிருந்தார். அதற்கு முன்னதாக பியூஷ் கோயல் மற்றும் அமித்ஷா வந்திருந்த பொழுது தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி வலுப்பெற வேண்டும் எனவும் இதற்காக பல்வேறு கட்சிகளை ஆலோசனை மேற்கொண்டு அந்த கட்சிகளை கூட்டணிக்குள்ளாக இணைக்க வேண்டும் என அமித்ஷா உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்தேதான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக பியூஷ் கோயலும் தமிழகம் வருகை தந்து எடப்பாடி பழனிசாமியோடு ஆலோசனையை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் பாமக அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்பது குறித்து ஏற்கனவே பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளராக வருகை தந்திருந்த பைஜங் பாண்டா கடந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே அன்புமணி ராமதாசினுடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணையும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் தற்பொழுது பாமக உறுதி செய்வதற்காக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு அன்புமணி ராமதாஸ் மற்றும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அதே போல வழக்கறிஞர் பாலு அது மட்டுமல்லாது முக்கிய நிர்வாகிகள் திலகபாமா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்பொழுது 10 கார்களில் எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல அதிமுகவின் சார்பில் எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோரும் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். இவர்களது முன்னிலையில் இன்றைய தினம் அதிமுக பாமக கூட்டணி என்பது உறுதி செய்யப்படும் எனவும் இதன் பிறகு அதிகாரப்பூர்வமான அந்த செய்தி சந்திப்பும் இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் தரப்பிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக 70 தொகுதிகள் வரை கேட்க இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பாமகவும் இன்றைய தினம் கடந்த முறையை விட 2 மடங்கு அதிகமாக 30 தொகுதிகளுக்கு மேலாக கட்டாயம் ஒதுக்க வேண்டும் என்ற நிலையிலும் அதற்காக 50 தொகுதிகள் வரை அவர்களுடைய பட்டியலும் விரைவில் வழங்கப்படும் எனவும் பாமக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அதிமுக பாமக கூட்டணி இன்றைய தினம் முதற்கட்டமாக முதல் பேச்சுவார்த்தையிலேயே உறுதி செய்வதற்குண்டான அந்த சந்திப்பு இன்றைய தினம் உறுதி செய்வதற்காக அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஓரிரு வாரத்திற்குள்ளாக அமித்ஷா அல்லது மோடி இருவரில் யாராவது ஒருவர் தமிழகத்திற்கு வருகை தர இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த நிலையில் அவர்கள் இருவரில் யாரேனும் ஒருவர் வரும்பொழுதும் இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டமும் நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்த நிலையில்தான் இன்றைய தினம் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணி குறித்தான உறுதியினை இன்றைய தினம் உறுதி செய்ய இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. குணசேகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.